نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رأى من آيات ربه الكبرى أفرأيتم اللات والعزى والمناة الثالثة الأخرى صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, சிறப்பான மிக மிக சிறப்பான மேராஜ் இரவு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வெள்ளி மாலை சனி இரவு வர இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மேராஜ் என்பது சரித்திர பிரசித்தி பெற்ற முக்கிய நிகழ்ச்சியாகும். உலகில் பிறந்த மனிதர்களிலே ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் அந்த மேராஜ் என்ற வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ நன்மார்கள் பார்க்கலாம், எத்தனையோ ரசன்மார்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மேராஜ் என்ற யாத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நாள் சரித்திர பிரசித்தி பெற்ற நாள் மட்டுமல்ல, பல புதிர்களுக்கு விடையாக அமைந்த ஒரு நாளாகும். இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்கு சிறந்த உதாரணமாக அமைந்த ஒரு நாளாகும் மேராஜ் என்பது. பொதுவாக இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பதே இதனுடைய ஒவ்வொரு பகுதிகளும் ஆதாரப்பூர்வமானவை. உலகத்தில் எடுத்துக்கொண்டால் இத்தகைய ஆதாரப்பூர்வமான மார்க்கங்கள் கிடையாது. அந்த இதிகாசங்களுக்கு, அந்த சரித்திரங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள் தோன்றி இருக்கிறார்கள்.
தோன்றி இருக்கக்கூடிய அந்த அறிவாளிகளுடைய அறிவாற்றலான செய்திகளுக்கு கூட ஆதாரங்கள் கிடையாது. திருக்குறளை எடுத்துக்கொண்டால் உலக பொதுமறை என்பதாக தமிழர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதை எழுதியது சரித்திரபூர்வமாக யார்? அவர் வாழ்ந்த பகுதி எது? யாருக்கும் இன்று வரை தெரியவில்லை. வேதம், யஜூர் வேதம், சாமவேதம், மறுபணவேதம் என்பதாக வேதங்களை சொல்வார்கள், புராணங்களை சொல்வார்கள். அந்த புராணங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் ஆதாரம் காட்ட முடியாது. சாதாரண அன்றாட நிகழ்ச்சிகளிலேயே சரியான ஆதாரத்தை, புள்ளி ஓரத்தை பதித்து வைப்பவர்கள் மிகவும் குறைவு. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜனாதிபதியாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அலகாபாத் என்ற சிறையிலே அவருக்கு அழைப்பு வந்தது. அலகாபாத் என்ற சிறைக்கு அவர் செல்கிறார். சென்று பார்க்கிறார். அந்த சிறை கூடத்தில் ஒரு குறிப்பிட்ட அறைக்கு மணல் மரியாதையில் செய்யப்பட்டு விளக்கல் அழைக்கப்பட்டு ஜோடனையாக தெரிகிறது. அதை பார்த்த பண்டித ஜவஹர்லால் நேரு கேட்டார்கள், ஏன் அந்த அறைக்கு இவ்வளவு விசேஷம்? சிறையில் உள்ள பல அறைகளிலே ஒரு குறிப்பிட்ட அறைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு விசேஷம் என்பதாக கேட்கிறார். அப்போது சிறை அதிகாரிகள் சொல்கிறார்கள், தாங்கள் சுதந்திர போராட்டத்தின் போது அதுதான் அழைக்கப்பட்டதாக வரலாறு. சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் அழைக்கப்பட்ட இடமாக இருப்பதனால் நீங்கள் சிறையில் இருந்த அந்த அறைக்கு நாங்கள் இத்தனை மரண மரியாதை செய்திருக்கிறோம் என்று கூறிய பொழுது பண்டித ஜவஹர்லால் நேரு சிரித்து விட்டார். சிரித்து விட்டு சொன்னார்கள், நான் அடைக்கப்பட்டது எதிர் அறையில் அல்லவா என்பதால். எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைக்காரே நான் வைக்கப்பட்டேன். அது அறியாமல் இந்த அறையை அலங்காரம் பண்ணியிருக்கிறீர்கள் என்று கேட்டார் என்று பொன்னிகள். ஆக ஒருவருடைய வாழ்வு காலத்திலேயே அவருடைய சரித்திரங்கள் சரியாக குறிக்கப்படாமல் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தூய இஸ்லாத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்குமே ஆதாரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான், முதல் மனிதர் அவர்தான். அவர்களுக்கு துணைவியா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அமைத்தான். அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். மனித குலத்தினுடைய முதல் செய்தி. அந்த முதல் செய்திக்கான ஆதாரம் இன்றும் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சேர்கிற பொழுது அரபாத் என்ற பகுதியிலே நாம் தங்குகிற பொழுது, விலை 9 அன்று அரபாத் என்ற பகுதியிலே தங்குகிற பொழுது அங்கே ஜபல் ரஹ்மத் என்ற ஒரு மலை இருக்கிறது. அருள் மலை என்பதற்கு பெயர். அந்த ஜபல் ரஹ்மத் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலாக உலகத்திலே சந்தித்துக் கொண்ட இடம். ஆதம் என்ற செய்தி கற்பனை அல்ல, ஹவ்வா என்பது கற்பனை அல்ல, நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகள் நடந்த இடம் இது. இருவரும் வேறு திசையிலே இறக்கி விடப்பட்டார்கள். பாரசீட்டில் இறக்குவதை போன்று ஆகா விமானத்திலே பறக்கும் பொழுது அல்லாஹ் எல்லா பயணிகளையும் காப்பாற்ற வேண்டும்
ஆபத்து ஏற்பட்டால் அங்கிருந்து பாராசூட்டின் மூலமாக கீழே தள்ளுவார்கள். எது எங்கே போகும் என்று சொல்ல முடியாது. அது போன்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள். 2 பேர்களும் 2 பேருக்கு கீழே இறக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவிலே, ஸ்ரீலங்கா இந்தியாவோடு சேர்ந்திருந்த லெமோரியா கண்டம் என்ற பெயரிலே சேர்ந்திருந்த பகுதி, இந்தியாவிலே இறக்கப்பட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தா பாட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஜித்தாவிலே இறக்கப்பட்டார்கள். அந்த 2 பேர்களும் வெவ்வேறு திசையில் இறக்கப்பட்டாலும் ஒருவரை ஒருவர் தேடி இழந்தார்கள். பல ஆண்டுகள் தேடி இழந்தார்கள். ஏனென்றால் எந்த மனிதனும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. தேடி தேடி அடைந்தார்கள். ஜித்தாவில் இறக்கப்பட்ட நம்முடைய தாய் அவர்கள் நடந்து 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 ஒரு 75 மைல்கள் வரை நடந்து இந்த ஜபல் ரஹ்மத் என்ற மலையிலே ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த மலையினுடைய உயரம் எப்படியானால் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிவதை போன்று அவர்களுக்கு காட்சியில் இருக்கிறது. எனவே அவர்கள் அங்கே இருந்தார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேடி 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 கடைசியாக அந்த மலையில் வந்துதான் இருவரும் சேர்ந்து கொண்டார். ஆக ஆதம் என்ற செய்தி உண்மை, ஹவ்வா என்ற செய்தி உண்மை. அந்த 2 பேரும் சந்தித்தது உண்மை. சந்தித்ததற்கான ஆதாரம் இன்றும் நாம் வைத்திருக்கிறோம். அதனால்தான் அந்த பகுதிக்கு அரபா என்று பெயர். அரபாத் என்றால் ஒருவரை அறிந்து கொண்டார். முதல் மனிதனும் முதல் தாயும் 2 பேர்களும் அறிந்த இடம் என்று சொல்லி அந்த அரபாத் மலை இந்த ஆதாரமாக இருக்கிறது நாம் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான சரித்திரம் செய்யணும்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நபிமார்களுடைய வரிசையிலே வருகிறார்கள். 5000 ஆண்டுகள் முன்னால் அரபு தியாகம் என்றுதான் பாடல் மூலமாக சொல்வோம். அது நடந்து 5000 ஆண்டுகளாக இருக்கிறது. 5000க்கு முன்னால் நடந்த ஒரு வரலாறு. அதற்கும் நம்மிடத்திலே ஆதாரம் இருக்கிறது. ஆமாம், செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுக்க தன்னுடைய மகனை குர்பானி கொடுக்க முனைந்த இடம் இதோ இந்த இடத்தில் தான் என்று மினா அதற்கு பெயர். இன்றோ இந்த இடத்தில் தான் குர்பானி கொடுக்க முயன்றார்கள். அவர்கள் செல்லும் பொழுது சைத்தான் அவர்களை கெடுக்க முயன்றார் என்பதும் வரலாறு. சைத்தான் கெடுக்க முனைந்ததும் அவர்கள் கல்லிற்கு எரிந்ததும் உண்மை. அதுவும் அந்த இடத்தில்தான் சைத்தானை அவர்கள் கல்லிற்கு எரிந்தார்கள் என்று இன்றும் அதற்கு இனம் காட்டப்படக்கூடிய ஒரு செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு மிக முக்கியமானவர்கள் நம்முடைய வரலாற்றுக்கு. ஏனென்றால் நமக்கு தந்தை என்பதாக அல்லாஹ் சொல்வார், இந்த அபிக்கும் உங்கள் தந்தை உங்கள் தந்தை மார்க்கம் என்று சொல்வான் இஸ்லாத்தில். ஏன் தந்தை என்று சொன்னார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் தான். இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார். எனவே நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை நாம் ஆதாரமாக காட்டுகிறோம் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நாம் வைத்திருக்கிறோம், பத்திரமாக வைத்திருக்கிறோம். மினா இருக்கிறது, சைத்தானு கல்லறிந்த இடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய துணைவியார் அன்னை ஹாஜரா அவர்கள் தண்ணீர் இல்லாமல் காட்டிலே விடப்பட்ட அவர்கள் கணவன் சென்றதற்கு பின்னால் அவர்கள் மகனுக்காக தண்ணீர் தேடி அணையும் பொழுது அவருடைய பிஞ்சு குழந்தை காலினால் கட்டியது, அந்த இடத்தில் நீரூற்று உண்டாகியது என்பது அது ஒரு வரலாறு தான். ஆனால் இந்த வரலாறுக்கு இன்றும் ஆதாரம் இருக்கிறது. எந்த இடத்திலே காலினால் கட்டியது அந்த இடத்திலே ஏற்பட்ட தண்ணீர் இன்னும் அது தண்ணீராக இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் உள்ளளவும் உலக மக்களுக்கெல்லாம் உலகம் பூராவும் அவருடைய தண்ணீரை புனிதமான இடமாக கொண்டு செல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஜம்சம் நீரூற்று அகந்தாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செய்தி உருவகம் அல்ல, கற்பனை அல்ல. ஹஜரா அம்மா என்ற செய்தி அது கற்பனை அல்ல. அவள் கேட்ட குழந்தைக்காக வேண்டி
அவர் தண்ணீர் இல்லாத காட்டிலே விடப்பட்டார்கள். ஆனால் தண்ணீர் இல்லாத காடு இப்பொழுது அது மிகப்பெரிய புனிதத்தலமாக ஆனது என்பதும் வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளிவாயல் இந்த உலகத்திலே ஏதாவது இருக்கிறதா? எந்த மன்னன் கட்டியதாவது ஒரு கோட்டையை காட்ட முடியுமா? ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நாம் சொல்வது நூற்றாண்டுகள் அல்ல. இப்பொழுது உள்ள அரசாங்கம் கோட்டைகள் அந்த கோட்டை இந்த கோட்டை காட்டலாம். எல்லா நூற்றாண்டுகள் கிடைக்கும். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் 5000 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஏதாவது ஒரு கோட்டை இருக்கிறதா? ஒரு கட்டடம் இருக்கிறதா? ஏதோ இருக்கிறது. திருச்சாவட்டும்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அந்த கட்டடம் என் ஜீவனாக இருந்து அது நம்மிடத்திலே இஸ்லாமிய சின்னங்கள் வெறும் பொய் அல்ல, கற்பனை அல்ல, நிஜம். நிஜத்திலும் கருத்துள்ளா எவ்வளவு இந்த அவ்வளவை முடியடினா உலகத்திலே முதல் கட்டப்பட்ட கட்டடமே அல்லாஹ் அப்பா என்பது அல்லாஹ் சொல்லி பெருமைப்படுத்திக் கொள்வான். அந்த காபத்துல்லா ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. இது ஏன் சொல்லுவேன் என்றால் மற்றவருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்னால் சொல்வார்கள் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லி நம்முடைய பள்ளிவாசலை இடிக்க ஆரம்பித்தார்கள். இங்குதான் பாரம்பரிய பார்த்தார். கடைசியில் ஆய்வு எத்தனை செய்கிறார்கள் இங்குதானா வேற இடமா? பலவிதமான ஏற்பாடுகள், பலவிதமான பிரச்சனைகள் அதிலே இருப்பதை பார்க்கலாம். அவருடைய தெய்வம் என்று சொல்கிறார்கள். அது வாழ்ந்த காலம் என்ன, வாழ்ந்த பகுதி என்ன, வாழ்ந்த இடம் என்ன, குறிப்பாக அவர்களால் எதுவும் சொல்ல முடியாது. நமக்கு ஸ்ட்ராங்காக மிக அற்புதமாக அந்த காலத்துள்ள ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை போன்றே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டாயிரம் இந்த நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து 1500 வருடங்கள் ஆயிற்று. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் பிறந்த வீடு இன்றும் இருக்கிறது. 1500 வருடங்களுக்கு முன்னால் அவர் பிறந்த வீடு இன்றும் இருக்கிறது. இதை விட என்ன சாட்சி வேணும்? முகம்மது என்பது உட்ப கற்பனை அல்ல, உண்மைதான். ஒரு இறை தூதர் தான், சாதாரண மனிதர் தான். அவர் வாழ்ந்த பகுதி எது, அவர் உறைந்த பகுதி எது, மக்கா மதீனா எல்லாமே பகிரங்கமான சாட்சிகளாக எதுவுமே நம்மிடத்துல ஆதாரம் இல்லாமல் ஒரு செய்தி கூட கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனா கியாமத் நாள் வரை அப்படியே இருக்க போகக்கூடிய கட்டடம். காபத்துல்லாவை போன்றே மதீனா, காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அது 5000 வருடம் ஆயிட்டது. மதீனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. அது கடைசி நாள் வரை இருக்கும். கடைசி நாளுடைய வரலாறை திருக்குர்ஆனிலே ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட பொழுது கடைசி நாளில் தஜ்ஜால் என்பவன் வருவான். உலகத்தை எல்லாம் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். அவனுடைய கண் ஒற்றை கண் தான். அந்த கண் நெற்றியிலே இருக்கும். தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டு வருவான். வரக்கூடியவன் மதீனாவிலே அவனுக்கு நுழைவதற்கு அனுமதி இல்லை. மதீனாவிலே நுழைவதற்கு அனுமதி இல்லை. தூரத்திலிருந்து மதீனாவுக்கு பார்ப்பான், பார்த்து விட்டு கேட்பான், மண் பிஹாதில் கஸ்ருல் அப்யத், மண் பிஹாதில் கஸ்ருல் அப்யத், இந்த வெண்ணிற கோட்டை யாருக்கு சொன்னப்பா என்று கேட்பான். ஆச்சரியப்பட்டு கேட்பான், வெண்ணிறமான கோட்டை யாருக்கு சொந்தம் என்று கேட்பான். அப்பொழுது வெண்ணிற கோட்டையாகவும் இந்த மதீனா மஸ்ஜித் நபவி இருந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு நபர் இன்று மட்டுமல்ல, உலகம் அழியும் வரை அது இருக்கும் என்பதற்கான ஆதாரத்தை பெருமாள் சொல்லிவிட்டார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. இதோ நம்மளிடையே வாங்கிய முகலாய மன்னர்களுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கின்றன. காலப்போக்கிலே அது அந்த பெயரை சொல்ல முடியாத அளவுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு எத்தனை குழப்பங்கள் வாய்ப்புகள் இருப்பதை பார்க்கலாம். சாதாரணமான நூற்றாண்டுகளுக்கு இடையிலே இருக்க 800, 700, 600 நூற்றாண்டுகளுக்கு இடையில் உள்ளதால் 15 நூற்றாண்டு முன்னால் உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு பத்திரமாக இருக்கும், வெண்ணிற கோட்டையாக இருக்கும் என்பதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக நான் சொல்ல வருவது திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை நாம் சொல்ல வருவேன். எத்தனையோ இதிகாசங்கள் இருக்கின்றன. அந்த 8 இதிகாசங்களுக்கு முதல் பிரதி இருக்கிறதா கேட்டு பாருங்கள். முதல் பிரதி இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள்.
அந்த இதிகாசங்களுக்கு, ரிக்வேதத்திற்கு, யசூர் வேதத்திற்கு, சாம வேதத்திற்கு, அகரவண வேதத்திற்கு, இவைகளுக்கெல்லாம் முதல் பிரதி இருக்கிறதா? முதல் திருக்குறளை முதல் பிரதி இருக்கிறதா? திருக்குறள் அந்த அவர் எழுதினாரே அது முதல் பிரதி யாருக்காக இருக்கிறதா? எத்தனையோ நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனையோ வேதாந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அரிஸ்டாட்டில் எழுதிய தத்துவங்கள், அந்த தத்துவங்களுக்கு அவர் எழுதிய முதல் அசல் பிரதி இருக்கிறதா? கேட்டு பாருங்கள், சொல்ல முடியாது. ஆனால் அல்குர்ஆன் நமக்கு அருளாக தரப்பட்ட அந்த அல்குர்ஆன், அதை பற்றி ஒரு செய்தி சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தடவை சந்திக்கும் போது சொன்னார்கள், துக்குத்தலு துல்மா தத்துழு கட்டிலத்தக்க ரெண்டு வார்த்தை சொன்னார். துக்குத்தலு துல்மா, வேற அநியாயமாக கொல்லப்படுவீர். பிற்காலத்தில் வரக்கூடியதை நபிகள் நாயகம் சொல்வார்கள், நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். கட்டிலக்க பசை ஏற்றிக்கமுல்லா, உங்களை கொண்டவர்களை பசை ஏற்றிக்கமுல்லா என்ற வசனம் கொள்ளும் என்று நபிகள் நாயகம் சொல்வார்கள். துக்குத்தல் துல்மா, அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். தத்துள் கட்டிலத்தக்க பசை ஏற்றிக்கமுல்லா, உங்களை கொண்டவர்கள் பசை ஏற்றிக்கமுல்லா கொள்ளும் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்வார்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதற்கு பல வருடங்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பெருமானார் சொன்னதை கொண்டே கொல்லப்படுகிறார்கள். கொல்லும் பொழுது அவர்கள் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனை எந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்போது அவர்களை கொல்லப்படுகிறது. கொல்லப்பட்ட அவருடைய ரத்தம் என்று குர்ஆனிலே பதிகிறது. எவ்வளவு ஆச்சரியம்! ஒரு ஆள் இறப்பார்ந்ததை எந்த நேரம் சொல்ல முடியாது. எந்த நேரம் சொன்னது மட்டுமல்ல, அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க என்பது மட்டுமல்ல, குர்ஆனை ஓதுவீர்கள் என்று சொன்னால் போதாது. குர்ஆன்ல 740 பக்கங்கள் இருக்கிறது. எதை ஓதுவீர்கள்? என்பதை ஓதுவீர்கள். கண்மணி நாயகம் சொன்னார்கள், எவ்வளவு நிச்சயமான தரிசனம் ஆக்கியிருந்தார்கள். என்ற வசனத்தை ஓதும் பொழுது நீங்கள் கொல்லப்படுவீர்கள், அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். உங்களை கொண்டவர்களே இந்த ஒரு வசனமே பழிவாங்கும். அந்த வசனம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன். அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவர்களை பழிவாங்க அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த கருத்துப்பட உள்ள வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே வார்த்தை எழுதுகிறார். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், நாம் ஓதுகிற குர்ஆன் இறங்கி 1007 ஆண்டுகளாகிவிட்டது. ஆனாலும் அதனுடைய முதல் பிரதி ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ஓதிக்கொண்டிருந்த பிரதி, முதல் பிரதி அதுதான். முதலாக எழுதப்பட்ட பிரதி உஸ்மான் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஓதிக்கொண்டிருந்த அந்த குர்ஆன். அதிலே என்ற இடத்திலே இரத்தக்கரை இருக்கிறது. அந்த குர்ஆன் இன்றும் ஜீவியமாக இருக்கிறது. ரஷ்யாவுடைய டாஸ்கன் மியூசியத்தில் அந்த குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்றும் காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தக்கரை படிந்த அந்த ஆயத்தில் இன்றும் குர்ஆனிலே இருக்கிறது. நம்முடைய குர்ஆனுக்கு ஒரு புள்ளி கூட மாறவில்லை. இப்படி ஓதக்கூடிய நாம குர்ஆனை நீங்கள் அன்று உள்ள அந்த 1700 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எழுதப்பட்ட அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள், ஒரு எழுத்து கூட மாற்றம் இல்லாமல் இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு நோக்குவதற்கு அசல் பிரதியை நாம் வைத்திருக்கிறோம், தக்க வைத்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு இருக்கிறதா? மற்ற எந்த மத நூல்களாக இருந்தாலும் சரி, சாஸ்திரியனுடைய நாடகங்களாக இருந்தாலும் சரி, அசல் பிரதி இருக்கிறதா? அவர் சொன்னதைத்தான் இப்பொழுது சொல்கிறார்களா? காட்ட முடியுமா என்றால் சாதாரண
கணிதத்திற்குரியவர்களே, நம்முடைய எல்லாமே ஆதாரப்பூர்வ உண்மைகள். நம்முடைய மத கோட்பாடுகள் அனைத்தும் ஆதாரப்பூர்வமானவைகள். அதிலே மிகப்பெரிய ஆதாரம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த மேராஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த மேராஜ் மிகப்பெரிய ஆதாரம். என்ன தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறானா? அப்ப யாராவது அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா? இது ஒரு கேள்வி. அல்லாஹ் இருக்கிறானா? இருக்கிறான்னு சொல்றீங்களா? யாராவது அல்லாஹ் பார்த்துட்டாங்களா? ஒரு கேள்வி. சோனம் இருக்கிறதா? இருக்கிறதுனா யாராவது சோனத்தை போய் பார்த்துருக்காங்களா? நரகம் இருக்கிறதா? நரகத்தை யாராவது போய் பார்க்க வேண்டியிருக்கிறார்களா? இப்படியான பல கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயே எழுப்பப்பட்ட கேள்வி. அதுமாதிரி நபிமார்கள் பிறந்ததா சொல்கிறீர்களே, கதவுறீங்களே, நூஹ் இருந்தாரா? இப்ராஹிம் இருந்தாரா? ஈசான் இருந்தாரா? மூசான் இருந்தாரா? அந்த நபிமார்களை யாராவது போய் பார்த்து வந்திருக்கிறாங்களா? அவங்க எல்லாம் இருப்பது உண்மையா? இப்படியான பல கேள்விகளுக்கு மேராஜ் ஒரு சிறந்த விடையாக இருக்கிறது. ஆமாம், அல்லாஹ் இருப்பது உண்மைதான். ஆமாம், சொர்க்கம் இருப்பது உண்மைதான். ஆமாம், நபிமார்கள் இருப்பது உண்மைதான். எங்களால் சொல்லப்பட்ட எல்லா செய்தியும் உண்மைதான். யாராவது பார்த்து வந்திருக்கிறார்களா? ஆமாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து வந்திருக்கிறார். 48 ராவிகள் அறிவிக்கிறார்கள். 1 2 அல்ல. மற்ற ஹதீஸ்களை எல்லாம் இத்தனை அறிவிப்பாளர்கள் அறிவிக்க மாட்டார்கள். 48 அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸ் என்ற பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அங்கே சென்று எல்லா நபிமார்களையும் சந்தித்தார். பைத்துல் மக்தஸில் வைத்து 2 ரக்காத் தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகையிலே அவருடைய வலப்பக்கத்தில் இருந்தது யார், இடப்பக்கத்தில் இருந்தது யார் என்பது உட்பட அந்த பைத்துல் மக்தஸ். அப்ப நபிமார்கள் எல்லாரும் அங்கே வந்திருக்கிறார்கள். அப்ப இறந்து போன நபிமார்கள் அத்தனைகளும் இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம், அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் அவர்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார். புகாரிலே ஒரு செய்தி வரும். ஹெரக்கல் என்ற மன்னன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது வருஷத்துல எல்லா வல்லரசுகளுக்கும் இஸ்லாத்தை அழைத்து தவால் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது ரோமானிய பேரரசருடைய மன்னன் ஹெர்குலிஸ் என்று சொல்வார்கள், அவனிடத்தில் தூது அனுப்புகிறார். தூது அனுப்புகிற பொழுது அவன் அரபிய வியாபாரிகளை கூப்பிட்டு விசாரணை நடத்துகிறான். சஹீஹ் புகாரியில முதல் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரபிய வியாபாரிகளை அவன் விசாரணை நடத்துகிறான். நடத்தும் பொழுது அபூ சுஃபியான் இடத்துல அவன் விசாரணை நடத்துகிறான். என்ன விசாரணை நடந்தது? குர்ஆனில் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே ஒரு விசாரணை. முகமது சொல்றதுதான் நம்புற மாதிரி, அபூ சுஃபியான் இஸ்லாத்தில் அல்ல, அவர் சொல்றார் முகமது சொல்ற மாதிரி எல்லாம் நம்புறதா மாதிரியா இருக்குது. அவர் ஒரே ராத்திரியில பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு, நம்புற மாதிரியா இருக்குது என்று அபூ சுஃபியான் கேட்கிறார். ஒரே இரவுல வானம் போனது பூமி போனதுதான் அவருக்கு சந்தேகமா தெரியவில்லை. பைத்துல் மக்தஸ் ஜெருசலத்திற்கு வந்தது ஒரே இரவில் எப்படி முடிந்தது? ஏனென்றால் மாதக்கணக்காக அவர் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு அந்த ஜெருசலத்துக்கு செல்லுவார்கள். அப்படி இருக்கே ஒரே ஒரு ஜெருசலம் போய் வந்தார் என்று சொன்னது எப்படி நம்பமா முடிகிறது என்பதா அபூ சுஃபியான் சொல்கிறார், கேள்வி எழுப்புகிறார். அப்போது ஹெரக்கல் மன்னனுடன் இருந்த பைத்துல் மக்தஸுடைய காவலர், பைத்துல் மக்தஸுடைய காவலர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது எல்லா கதவையும் அடைச்சிட்டு தான் போவேன். பைத்துல் மக்தஸுடைய எல்லா கதவையும் நான் அடைத்து விட்டுத்தான் செல்வேன். அப்படி செல்லும் பொழுது ஒரு நாள் ஒரு இடது பக்கத்தினுடைய வலது பக்கத்தினுடைய கதவை என்னால் அடைக்க முடியல. எவ்வளவு அடைச்சு பார்த்தா அடைக்க முடியல. பள்ளிவாசலுடைய பணியாளர்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் அடைத்து பார்த்தோம், அடைக்க முடியல. என்னென்ன பிரச்சனை என்னன்னு தெரியல, அடைக்க முடியல. எவ்வளவு முடியல, நாம் சாம் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு நாள் இரவு நடந்தது. அவர் சொல்றார், நான் கதவை திறந்து போட்டு விட்டே சென்று விட்டேன்.
வீட்டுக்கு போய் காலையில் எழுந்திருச்சு 3 மணிக்கு வந்து பார்க்கிறேன், பள்ளிவாசலுக்குள் யாரோ வந்து தொழுகிறார்கள் என்பதற்கான அடையாளமாக முசல்லாக்கள் எல்லாம் செதறி போய் கிடந்தது. நூற்றுக்கணக்கான பேர்கள் வந்திருப்பார்கள் என்று எனக்கு என்னுடைய கணிப்பு. அவ்வளவு பேர் உள்ளே வந்திருப்பதாக எனக்கு தெரிகிறது. கதவை திறந்து போட்டது அழைக்கிறது. ஆக உள்ளே யாரை வந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். மேராஜ் என்ற முகம்மது வந்தது உண்மைதான், நபிமார்கள் வந்தது உண்மைதான் என்பதாக அவர் அடுத்த திருத்தமாக சொல்கிறார். இந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் இருந்தார்களா? எல்லாம் இருந்தார்கள். பார்த்தவர் இருக்கிறாரா? ஆமாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார். அதே போல சொர்க்கத்தை பார்த்தார்களா? அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்வான், وَلَقَدْ رَآهُ نَزْلَةً أُخْرَى عِندَ سِدْرَةِ الْمُنتَهَى عِندَهَا جَنَّةُ الْمَأْوَى. சூரத்துல் நஜ்ம் என்ற வசனத்திலே சொல்வான், முகம்மது ஜிப்ரீலை அவருடைய சுய வழியில் இன்னொரு தடவை பார்த்தார். ஜிப்ரீலை 2 தடவை பார்த்தார். ஒரு தடவை வஹி இறங்கும் பொழுது பார்த்தார், இன்னொரு தடவை அவர் பார்த்தார். எங்கே வைத்து பார்த்தார் என்றால் ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கத்தில் வைத்து பார்த்தார். ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம், அங்கே ஒரு இலந்தை மரம் இருக்கிறது அடையாளத்திற்கு, அந்த இடத்தில் வைத்து பார்த்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். அப்படியானால் ஜிப்ரீலை ஜன்னத்துல் மஅவாவில் வைத்து பார்த்தார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துக்கு போயிருக்கிறார். ஜன்னத்துல் மஅவா என்ற இடத்துக்கு போய்தான் ஜிப்ரீலை சென்றுகிறார். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்தை பார்த்தான். சொர்க்கம் இருப்பது உண்மைதான், இப்பொழுதும் அது இருக்கிறது. ஜன்னத்துல் மஅவாவுக்கு நான் சென்று வந்தேன் என்று அவர்கள் சொல்லாமல் குர்ஆன் சொல்கிறது, நான் அவரை பார்த்தேன். அதை விட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வான், லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பில் குப்ரா, இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சியை பார்த்தான். முகம்மது இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. மிகப்பெரிய அத்தாட்சி எதுவாக இருக்க முடியும்? ரொம்ப பெரிய அத்தாட்சி. எவ்வளவு பெரிய அத்தாட்சினா அதை விட பெரிய அத்தாட்சி இல்லை, அவ்வளவு பெரிய அத்தாட்சி. அப்ப அது எதுவாக இருக்க முடியும்? அவர் அல்லாஹ்வை பார்த்தார். அல்லாஹ்வை அவர் பார்த்தார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லவில்லை. என்னை பார்த்தார் என்று அவன் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக எல்லா அத்தாட்சிகளை விட பெரிய அத்தாட்சியை பார்த்தார். எல்லாத்தையும் விட பெருசா இருக்க முடியும். அதுதான் அல்லாஹ்வை பார்த்தார். சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவான், அப்ப என் ஒழுக்கம் என் மனத்தை சாடிதா, நீ உங்க கடவுளை பார்த்துருக்கியா? அடுத்து கேட்கிறாங்க, நாக்க பார்த்திருக்கியா? உஷாவை பார்த்திருக்கியா? மனாத்தை பார்த்திருக்கியா? நாக்க பார்த்திருக்கியா? உஷாவை பார்த்திருக்கியா? மனாத்தை பார்த்திருக்கா என்று கேள்வி தொடர்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? முகம்மது அல்லாஹ் பார்த்துட்டாண்டா, அதான் அதனுடைய பொருள். நாக்க நீ பார்த்தியா? இவன் கடவுள் சொல்லிடுவா, கடவுளை நீ பார்த்தியா? நாக்க பார்த்தியா? மனத்தை பார்த்தியா? உஷாவை பார்த்தியா என்று கேள்வி கேட்கிறான். இந்த வசனம் சொல்லும் பொழுது அதற்காக முடிக்கிறான். அது எவனும் இந்த சாமியை பார்த்து இல்லை. அப்ப அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாட்டை பார்த்தாயா, உஸ்தாவை பார்த்தாயா, மனத்தை பார்த்தாயா என்பதனுடைய தொடர் மேல முகம்மது அல்லாஹ்வை பார்த்தார். அல்லாஹ்வை பார்த்தார் என்று சொல்லாவிட்டாலும் கூட மிகப்பெரிய காட்சியை பார்த்தார் என்று சொல்வது பெரிய காட்சி என்பது அல்லாஹ்வை பார்த்தவர் இருக்கிறாரா? இருக்கிறார். சொர்க்கத்தை பார்த்தவர் இருக்கிறாரா? இருக்கிறார். நபிமார்களை பார்த்தவர் இருக்கிறாரா? இருக்கிறார். இந்த செய்திகள் உண்மைதானா? உண்மைதான். நகரத்துக்கு போய் உண்மைதானா? உண்மைதான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி குர்ஆன் மிக அற்புதமான லட்சணங்களை நமக்கு ஆதாரமாக காட்டுகிறது. மேராஜிலே நடந்த நிகழ்ச்சியாக இந்த செய்திகள் நாம் குர்ஆன் வந்ததும் இந்த குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லித் தரப்படுகிறது. எனவே அவ்வளவு அற்புதமான நாள், சரித்திர பிரசித்தி பெற்ற நாள் என்பது மட்டுமல்லாமல், பெருமானார் என்ற ஒரே மனிதருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட, வேற உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்பது மட்டுமல்லாமல், இஸ்லாத்திலே கேள்வியாக இருந்த எத்தனையோ கேள்விகளுக்கு விடையாக இருந்த விடையளித்து ஒரு குர்ஆனாக இந்த நாள் இருக்கிறது. அந்த நாளை நாம் போற்றுவோம். அந்த நாளை நாம் நினைவில் வைத்து அதை மனதில் பயிரை வைத்து நம்முடைய இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தோட எல்லாவற்றிற்குமே ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இல்லாமல் ஒரு சின்ன செய்திகள் கூட நம்மகிட்ட கிடையாது என்ற ஒரு சரியான நம்பிக்கையில் நாம் அமைந்துவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.